அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை மட்டும் கிடையாது, நாளைக்கு மிக முக்கியமான நாள். என்ன நாள்? கார்த்திகை அமாவாசை. எந்த அமாவாசையாக இருந்தாலும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அதில் கார்த்திகை அமாவாசைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், இப்போ ஐப்பசி மாத அமாவாசையிலே சூரியனும் சந்திரனும் துலா ராசியிலே இணையுது. ஆனால் அந்த சூரியனுக்கு பலவீனம், அதாவது அது நீச ராசி, சூரியனுடைய பலம் குறைந்த ராசி. அந்த பலம் குறைந்த ராசியிலே இருந்து பலம் பெற்று விருச்சிக ராசியிலே சூரியன் நுழைகின்ற பொழுது இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த அமாவாசை நிகழ்வது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அது சனிக்கிழமை. சனி யாரு? சூரியனுடைய பிள்ளை. அப்போது பிள்ளை, தந்தை, தாயாகிய சந்திரன் மூவரும் இணைகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாள் அமைந்திருக்கிறது. அது சனிக்கிழமை நிகழ்கிறது, ஸ்திரவாரத்திலே நிகழ்கிறது, செவ்வாய்க்குரிய ராசியிலே நிகழ்கிறது, சனிக்குரிய கிழமையிலே நிகழ்கிறது, விசாகம் குருவுக்குரிய நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த குரு பார்க்குறார், சப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ குரு விருச்சிக ராசியை பார்க்குறார். குருவுக்கும் செவ்வாய்க்கும் அவ்வளோ அற்புதமான குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாயினுடைய ராசியில் விழுகின்றது. அந்த இடத்துல சூரியன், சந்திரன், சனிக்குரிய கிழமை எவ்வளவு நிகழ்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு விசேஷம் வேறு எந்த காலத்திலையும் இருக்காது. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் ஒரு பெரிய பிரமாதம் கிடையாது. காலையில் ஏந்திரிச்சு வீட்டெல்லாம் நம்ம சுத்தமாக தொடச்சி கிடச்சி சுத்தப்படுத்தி வாசலில் கோலம் போடக்கூடாது. இதை என்ன பண்ணணும்? ஒரு தர்ப்பணாதிகளை எல்லாம் முன்னோர்கள் நினைத்து, இதில் 3 தலைமுறை, அதில் 3 தலைமுறை. யார்? இதில் 3 தலைமுறைன்னா என்ன? தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, அப்புறம் நேரடியான வாரிசு யாரோ அவர்கள் கொடுக்கணும். அதே மாதிரி தந்தை வழியில் உள்ளவர்கள், இதோட நமக்கு ஞாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்ம உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கும் இதில் தர்ப்பணாதிகள் பண்ணி நம்ம இந்த எளிமையான காரியத்தை முடித்துவிட்டு அதுக்கப்புறம் நல்ல பெரிய இலை போட்டு அந்த அன்னாதிகளை எல்லாம் படைத்து அதை எடுத்து நம்ம பிரசாதமாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு அன்னதானம் பண்ணணும்னா கட்டாயமாக பண்ணணும். தானம் பண்ணுவது என்பது சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் பசுவுக்கு ஏதேனும் ஒரு வாயுரை கொடுக்க வேண்டும். ஒரு அகத்திக்கீரையோ இல்லாட்டி போனால் ஒரு பழமோ கட்டாயமாக நாளைக்கு நீங்கள் தரணும். இது இல்லாமல் நாளைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான பாசுரம் இருக்குது. பகவான் யாருக்கு எளியவன் என்று சொன்னால், யார் பக்தி உள்ளவர்களோ, எப்படி பிதர்கள் நம்ம நினச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்களோ, அதே மாதிரி பகவானை நினச்சாலே அவன் வந்துடுறான். அவனுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவன் தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் எட்டாத ஒரு பெரிய இடத்துல இருக்கிறான். பதம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கிறான். யாராலையுமே அங்கே போக முடியாது இல்லையா? ஆனால் பக்தர்கள் அங்கே போகலாம். அப்போது பகவானுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவன் எக்ஸ்ட்ரீம் பெரியவனாக இருக்கிறான், உயர்வர உயர்நலம் உடையவனுங்கிற மாதிரி. இன்னொன்று, மிக எளிமையானவனாக இருக்கிறான். எப்படி எளிமைன்னு சொன்னால், ஒரு ஆய்ச்சி யசோதை, அவன் கற்றா நூலை எடுத்து அடிக்கிறா, 2ஐயும் தாங்கிக்கிறான். கட்டவும் அடிக்கவும் எளியமாம்படி. தாயர்களெல்லாம் என்ன ஒரு பெரிய தபஸ் பண்ணாங்க, கண்ணனோடு இருந்ததாலே மிகப்பெரிய ஏற்றத்தை தந்தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு எளிமையை நினைத்த உடனே இந்த பாசுரத்தை பாடிய நம்மாழ்வார், ஆகா, இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்த அந்த இறைவனுக்கு இத்தனை எளிமையா அப்படி என்று நினைத்து 3 மாதம் மோகித்து கிடந்தார். மயக்கமே வந்துருச்சான் ஆழ்வாருக்கு. இவ்வளவு எளிமையா? நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்த உடனே கையும் ஓடாது காலும் ஓடாது இல்லையா? அந்த மாதிரி பத்துடை அடியவர்க்கு எளியவன். இந்த பாசனம் வருது பாருங்க. பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். பிறர்கள்னா மற்ற உபாயாந்திரங்களை எல்லாம் பின்பற்றுபவர்கள். இறைவனை அடையணும்னுட்டு நினச்சா கூட அவனையே வழியாக கொண்டு அடையாமல் ஏதேனும் ஒரு சாதனத்தை பின்பற்றுபவர்கள். பிறர்கள்னா அனாஷ்டிதர்கள். ஆஷ்டிதர்கள்னா இறைவனிடத்திலே சரணாகதி செய்தவர்கள், இறைவனிடத்திலே பக்தி உள்ளவர்கள். பிறர்கள் என்று சொன்னால் அப்படி இல்லாதவர்கள். பாக்கி பேரெல்லாம் ஒரு கோஷ்டியாக சேர்த்துறார். பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள். இந்த பாதத்தை வருட வேண்டும் என்பதற்காகவே மகாலட்சுமி, ஐயோ, அவளுக்கே பூ போன்ற கரங்கள்,
ஆனால் இதை பட்டால் கூட பகவானுடைய திருவடிகள் கன்றி போய்விடுமே என்று அக்கறையோடு நினைக்கக்கூடியவளாம். அப்படிப்பட்ட மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணெய். கடை வெண்ணெய்னா பகவானுக்கு கடைஞ்சி உரியில் வச்ச வெண்ணெய்க்கு கூட அவன் பறக்கலையாம். சில பேர் சாப்பாடு ஆகிட்டே இருக்கும்போது அந்த கறிகளை எல்லாம் எடுத்து ருசிப்பாங்க இல்லையா, அவசரம். அந்த மாதிரி எப்படியாவது இந்த வெண்ணெயை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே என்று மத்தால் கடைகின்ற பொழுதே மத்துரு கடை வெண்ணெய் களவினில். நம்ம வீட்டில் பட்சணம் இருந்தால் கூட அது வைக்கும்போது இருந்தால் கூட யாருக்கும் தெரியாமல் அந்த டப்பாவில் இருந்து ஒன்று எடுத்து சாப்பிடுகின்ற பொழுது ஒரு சுகம் இருக்கும். அது களவு கிடையாது. நம்ம வீட்டு பட்டணத்தை தான் நம்ம எடுக்கிறோம். இறைவனுடைய அந்த படைப்பின் ஒரு அம்சத்தை தான் அவனே எடுத்துக்கிறான். அதனால் ஆனாலும் கூட தெரியாதனமாக எடுத்ததால் அது களவு. எதை களவு செய்தான்? என் உள்ளம் கவர் கள்வன் என்கிறார். உள்ளத்தை களவு செய்தார். வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே என்கிறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே. இந்த பாசுரத்தை சொல்லி நாளை தினம் மாலையிலே இந்த பிதிர்காரியமெல்லாம் முடிஞ்ச பிறகு, தர்ப்பணாதிகளெல்லாம் முடிஞ்ச பிறகு, மத்தியானம் சாப்பிட்ட பிறகு, சாயங்காலம் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு துளசி மாலையை சமர்ப்பணம் செய்துவிட்டு ஒரு முழம் துளசி போகிறோம். இந்த பாசுரத்தை நீங்கள் யோசித்து கொண்டே அல்லது ஓதிக்கொண்டே நீங்கள் அந்த பெருமாளை நினைத்து வலம் வருதலோ இல்லை ஒரு இடத்துல அமர்ந்து இந்த பாசுரத்தை ஓதுதலோ உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும்.